ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒய்ஃபையை வந்து மாத கணக்கில் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெட்டு பார்த்திங்கன்னா நெட்டு வாங்க பார்ப்போம். இப்போ நெட்டு பார்த்திங்கன்னா ஆண்டாள் இருக்குது. ஆண்டாள் அண்டு ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது. ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆண்டாள் இருக்குது. நம்ம ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுல ஆண்டாள் வந்து நோ இன்டர்நெட்டுன்னு இருக்குது. கனெக்டட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மொபைல் எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா நோ இன்டர்நெட்டுன்னு தான் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ரவுட்டரில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ரவுட்டரில் இந்த இதில் பார்த்திங்கன்னா யூசர் ஐடி அதெல்லாம் இருக்கும். இந்த ஒரு ரவுட்டருக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மாதம் முடிஞ்சு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல. அதனால் அதாவது பவரு பிஓஎன் போன் அந்த மஞ்சள் கலர் கேபிள் அந்த ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுல இது நார்மலாக தான் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதில் பார்த்து நம்ம எப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து இதே மாதிரி நோ இன்டர்நெட் இருந்தால் அது மாதிரி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலன்ட்டு அர்த்தம். இப்போ நான் எப்படி நெட் இழுத்துட்ருக்கேன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா மொபைலு. இந்த மொபைலில் பக்கத்து வீடு ஒய்ஃபை வந்து அந்த மாடியில் நம்ம அக்காக்கே தெரியும் நான் இழுக்கிறேன்ட்டு. இருங்க வரேன். இந்த மொபைல் மூலிமா நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு அடுத்து இதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இது வழியாக வச்சுருவேன். இது வழியாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ரவுட்டருக்கு போகிற சுவிட்சு, அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 90 நாளுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அதாவது 90 நாள் 3 மாதம் கழித்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, யூசர் ஐடி வந்து பேன் ஆயிரும். நீங்கள் அந்த ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் தருவாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் கேபிள்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90 நாளுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து நான் மட்டும் தான் இது வரையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.